இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க விசேட பிரதிநிதிக்கு இடையிலான சந்திப்பு. ஏப்ரல் மாதத்திற்கான எரிபொருள் இறக்குமதி உறுதி. மயூர நெத்திக்குமாரகே தெரிவிப்பு. குளியாப்பெட்டிய பகுதியில் சிசிடிவி காட்சியில் பதிவான தலைக்கவச தாக்குதல். துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் 18 வயது இளைஞன் கைது. சட்டவிரோதமாக 604 லிட்டர் பெட்ரோலை சேகரித்து வைத்திருந்த வர்த்தகர் கைது. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. இலங்கை வந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான சேர்ஜியோ கோர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. மேலும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழலால் குறித்த இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தூதுக்குழுவினருக்கு விளக்கமளித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கு தேவையான அனைத்து எரிபொருள் கொள்வனவு கட்டளைகளும் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 5 எரிபொருள் கப்பல்களுக்கான கட்டளைகள் நேற்று உறுதி செய்யப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இதற்கு முன்னர் ஏப்ரல் மாத இறுதி வரை எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக குறிப்பிட்டிருந்தோம். அது மார்ச் மாத இறுதி வரை நாம் உறுதிப்படுத்திய கப்பல்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டே கூறப்பட்டது. தற்போது ஏப்ரல் மாதம் முழுவதற்குமான கப்பல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன்படி அடுத்த மாத இறுதி வரை எமக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குளியாப்பெட்டிய மீககொட்டுவ சந்தையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு ஓட்டுநரை தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றவை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குளியாப்பெட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குளியாப்பெட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் கமல் ரத்நாயக்க மற்றும் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி, உப போலீஸ் பரிசோதகர் நளின் மஹிபால உள்ளிட்ட குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குணவர்த்தன மாவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 2 துப்பாக்கிகள் மற்றும் பெருமளவிலான தோட்டாக்களுடன் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்கிசை பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் 604 லிட்டர் பெட்ரோலை சேகரித்து வைத்திருந்த வர்த்தகர் ஒருவர் நேற்று பொலனறுவை மீகஸ்வெவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சில்லறை விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வந்த 70 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மெதிரிகிரிய மீகஸ்வெவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் இவை சேகரிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர் இன்று ஹிங்குராங்கொட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.